வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா, குரு மந்திரம். மந்திரம் கற்றுக்கொள்வதற்கு குரு எதற்காக தேவை, குரு வாக்கண்டா என்ன என்பது பற்றியும் பார்க்க போகிறோம். குரு மந்திரத்தின் செயல்முறைகள் அதை விளக்கி சொல்லி தரதுக்காக குரு முக்கியமாக தேவைப்படுகிறார். நாங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுக்கும் குருவிட்ட இருந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒரு வசிய வேலை செய்கிறதா இருந்தாலும் புத்தகத்தை பார்த்து படிக்கிறதா புத்தகத்தில் வசிய மந்திரமும் அதற்குரிய வசியத்துக்குரிய செய்முறையும் தான் இருக்கும். அதையே நாங்கள் குருவிட்ட படிக்கும்போது தான் வடிவாக விளக்கி சொல்லுவார். அதாவது இப்போ எந்திரன் கேறும்போது புத்தகத்தில் அட்சரம் மட்டும்தான் இருக்கும். இதே குருவிட்ட படிக்கும்போது எந்திரம் எழுதுகிற முறைகள், எந்திர சாவணிவர்த்தி, வசிய பிரணவம் கொடுக்கணும் வசிய மந்திரத்துக்கு, இதெல்லாம் புத்தகத்தில் இருக்காது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் குருவிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த குரு மந்திரம் இதுதான். இந்த குரு மந்திரம் பார்த்த பிறகு குரு வாக்கு எதற்கு தேவை என்றதை பற்றி பார்த்தோம். ஓம் குரு வாழ்க, குரு நாதன் வாழ்க, இந்த ஆசான் வாழ்க, ஒவ்வானை மறவினும் குருவானை மறவேல். இதான் இந்த குரு மந்திரம். குருவாக்கு இல்லாமல் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். ஒரு சில வேலைகளை நம்மால் செய்ய இயலாத இடத்து குருவை அழைத்து அந்த இடத்துல அந்த மாந்திரிக வேலை செய்வதற்காகத்தான் குருவாக்கு தேவை. குருவாக்கு என்றால் குரு தன்னிடம் இருக்கின்ற தெய்வத்தில் இருந்து, அதாவது என்னிடம் இருந்து நான் நினைத்த காரியங்களை எவ்வாறு சித்தி செய்து தருகிறாயோ அதேபோல் என் சிஷ்யனான இவரிடம் இவர் என்னை நினைத்து அழைக்கும் பொழுது அவர் நினைத்த காரியங்களை சித்தி செய்து கொடு என்றதுதான் அந்த விளக்கம்.